வணக்கம். 2027 வானிலை எப்படி இருக்கும்? நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கப்போம். இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவதற்கான காரணம் இப்பொழுது இருக்கக்கூடிய எல்னினோ அச்சம், சூப்பர் எல்னினோ என்கின்ற பெரிய பீதி, பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கூடிய ஒரு செய்தி. இது 2027 மிக மோசமாக பாதிக்கும் என்று சொல்கிறார்களே, கடுமையான வறட்சி வரும் என்று சொல்கிறார்களே. ஆக நான் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் விற்பனை செய்து விடட்டா? நான் மாற்று ஏற்பாடு என்ன செய்ய? தண்ணீர் இல்லாமல் நாங்கள் எதுவும் வயல்களை வைத்து எதுவும் செய்ய முடியாது. நான் என்ன செய்ய என்று நூற்றுக்கணக்கானவர் கைபேசி மூலம் அழைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். சார், ஒரு சின்ன சந்தேகம்னு சொல்றீங்க, கேட்டுட்டு ஆரம்பிச்சாங்கன்னா பெரிய அளவுல ஒரு உங்க பாரத்தை இறக்கி வைக்கிறீங்க. என்ன பாரம்னு பார்த்தீங்கன்னா, 2027 இதே போல மழை இல்லாமல் இருந்தால், சார் இப்ப மழை இல்லைன்னு சொல்லல, இப்ப மழை இல்லைன்னு சொல்றத இடைக்காலம்தான். இது வழக்கமா உள்ள ஒன்றுதான். பருவமழை இந்த ஆண்டு கொஞ்சம் ஆரம்பத்துல ஜூன் ஜூலைல தொய்வுதான். ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அதிகம் இருக்கும்னு சொல்லிட்டே இருக்கோம். இன்னைக்கல்ல, நீண்ட காலமா. காரணம் என்னன்னா, இப்போ இந்த ஆண்டு வறட்சியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்த காரணத்தினால இந்த ஆண்டு வறட்சி அல்ல, சேர்த்து பொழியும் ஜூன் ஜூலை மழையை ஆகஸ்ட்லயும் அதை விட கூடுதலா செப்டம்பர் அக்டோபர்ல பொழிய போகுது. தென்மேற்கு மழை பொழிவு இந்த ஆண்டு செப்டம்பர் அக்டோபரிலே இந்த ஜூன் ஜூலை மழை பொழிவையும் சேர்த்து பொழியும். ஆகஸ்ட்ல சராசரி மழை பொழியும். சராசரிக்கு கூடுதல் மழை பொழிவாக ஆகஸ்ட் 15க்கு மேல ஏற்படும். செப்டம்பர் அக்டோபர் சராசரியை எல்லாம் தாண்டிடும். கண்டிப்பா அந்த மழை இருக்கு. சரி, அக்டோபர் 18 இருந்து ஜனவரி 10 வரை வடகிழக்கு பருவமழை. ஜனவரி இறுதி வரை இலங்கைக்கு இருக்கும். இலங்கைக்கு ஜனவரி இறுதி வரை இருக்கும். தமிழ்நாட்டுக்கே பொங்கல் வரை இருக்கும். சில வலுவாக இந்த ஆண்டு ஜனவரி 10 வரை வடகிழக்கு பருவமழை நீடிக்கும். அக்டோபர் 18 முதல் ஜனவரி 10 வரை வலுவான வடகிழக்கு பருவமழை. கடல் வெப்பம் மிகுந்திருக்கும். கடல் வெப்பத்தால் ஏற்படக்கூடிய நீராவி வெளியேறும் பொழுது, சிறு நிகழ்வு தரையேற்றும் பொழுது, தரையேற்றக்கூடிய நீராவியை நீராக மாற்றுவதற்கு சரி அளவான குளிரலை வடக்கிலிருந்து வந்து வடகிழக்கு பருவமழையை அதிகம் கொடுக்கும். சிறு நிகழ்வும் அதிகம் கொடுக்கணும்னு சொல்லிட்டே இருக்கோம். வலுவான நிகழ்வும் உண்டுன்னு சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பா வடகிழக்கு பருவமழை தேவைக்கு அதிகம்தான். நான் போய் வறட்சின்னு சொல்வது போல வெள்ளன்னு சொல்லி உங்களை அச்சப்படுத்த விரும்பல. தேவைக்கு அதிகம்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். சேமிப்பது போக கடலுக்கு விட வேண்டியிருக்கும். சேமித்ததே நீங்க சரியா முறைப்படி கரைகள் இல்லைன்னா சேமித்து வைப்பதுக்கும் ஆபத்தாயிடும், உடைப்பு ஏற்பட்டுரும். அதுதான் நம்ம சொல்றோம். வடகிழக்கு பருவமழை அதிகம் அதிகம் அதிகம். குறிப்பாக டெல்டா தென் மாவட்டங்கள், இலங்கை மிகவும் அதிகம். வடகடலோர மாவட்டங்கள் அதிகம், டெல்டா அதிகம் அதிகம், தெற்கே மிகவும் அதிகம். அதே போல இலங்கைக்கும் இருக்கு இந்த ஆண்டு. அந்த அளவுக்கு மழை இருக்கு. ரைட். நீங்க கேட்கறது என்ன? 2027 சூப்பர் எல்னினோ அமையும் பொழுது கோடை எப்படி இருக்கும்? அந்த வரக்கூடிய 2027 தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும்? அடுத்த ஆண்டு எல்னினோவா சூப்பர் எல்னினோவா? இந்த எல்னினோ 2027 எப்ப நிறைவடையும்? இல்ல 2028லயும் தொடருமா? இதான் உங்களுடைய கேள்வியா இருக்கு நிறைய பேருக்கு. ஒரு வருஷம் தாங்கலாம், கொஞ்ச நேரம் தண்ணியில மூச்சு முட்டலாம். அதுக்கப்புறம் இன்னும் கூடுதல் நேரம் ஆனாக என்ன ஆகும்? உயிருக்கு ஆபத்தாயிடுங்கிற மாதிரி எல்லாம் கதை சொல்றீங்க. ஆகவே நான் அதை தான் சொல்றேன், இந்த ஆண்டு பிரச்சனை இல்ல. கோடையில வெப்பம் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ஏன்னா கடல் வெப்பம் ஏற்கனவே உயர்ந்திருக்கு. இந்த உயர்ந்திருக்கிற வெப்பம் எந்த அளவிற்கு நாம வடகிழக்கு பருவமழையில குறைகிறது என்று பார்க்கணும். அதுக்காக வெப்பம் ஒரே வழியா என்ன சொல்றது, வெப்பம் குறைந்தால், கடல் வெப்பம் குறைந்தால் நிகழ்வுகள் உருவாகாமல் மழை மேகங்கள் உருவாகுவதில் கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருக்கும். காற்று சுழற்சிகள் உருவாவதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். கடல் வெப்பம் தொடர்ந்து மிக அதிகமாக இருந்தால் நீராவி அதிகமாக தொடர்ந்து வெளியேகும். அதுக்கு நீராக மாற்றுவதற்கு சாதகம் இல்லாமல் இப்ப இருக்கிற போல இருக்கும். இவையெல்லாம் நிறைய காரணிகள் இருக்கு. ஆக அந்த காரணியை தீர்மானிக்கக்கூடிய நேரம் இப்போ அல்ல, அது ஜனவரி மாதம். ஜனவரி மாதம் 15 தேதி வாக்குல கடல் வெப்பம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏதாவது ஒரு பெரிய சூப்பர் புயல் மாதிரி ஏதாவது ஒரு புயல் உருவாயிட்டுனா, மொத்த கடல் வெப்பத்தையும் உறிஞ்சி ஊதிட்டுனா அப்ப என்ன ஆகும்? நிகழ்வு உருவாகாம இருக்கும், கோடை நிகழ்வு உருவாகாம இருக்கும். சரி,
இப்போ வரைக்கும் கடல் வெப்பம் உயர்ந்தே இருப்பதற்கு தான் ஜாதகம் இருக்கு. பசிபிக் பெருங்கடல்ல அமெரிக்கா பக்கம் உயர்ந்திருக்கும், ஆசிய பக்கம் குறைஞ்சிருக்கும். ஆனால் எப்படி அமெரிக்க பக்கம் வெப்பம் இருந்திருக்கிறதோ அதே அளவுக்கு வெப்பம் தமிழ்நாட்டை சுற்றியுள்ள வங்கக்கடல், அரபிக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் உயர்ந்தே இருக்கும். ஆகவே எல்னினோ லானினோவே எல்னினோ சூப்பர் எல்னினோவே வந்தாலும் இந்திய பருவமழையை 2026 தென்மேற்கு வடகிழக்கை பாதிக்காது. 2027 கோடை வெப்பம் கொஞ்சம் கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால, கடல் வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே எந்த அளவிற்கு கடல் வெப்பம் தென்மேற்கு பருவமழை காலம் முடிந்து வடகிழக்கு பருவமழை காலத்தில் எந்த அளவிற்கு வெப்பம் உறிஞ்சி ஊதப்படுகிறது, எந்த அளவுக்கு நீரோட்டத்தால் கடத்தப்படுகிறது, எந்த அளவுக்கு நீரோட்டம் கொண்டு வந்து சேர்க்கிறதா அல்லது நீரோட்டம் வெப்பத்தை எடுத்து செல்கிறதா, எங்கே எடுத்து செல்கிறது எல்லாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது ஆய்வின்படி இந்த வெப்பம் வரக்கூடிய கோடையிலும் தொடர்வதற்கு சாதகம் இருக்கிற காரணத்தினாலே கோடை வெப்பம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு சாதகம் இருக்கு. புரியுதுங்களா? கோடை வெப்பம் கூடுதலாக இருக்கும், முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை, முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை நிகழ்வுகள், தென்மேற்கு பருவமழை கேரளாவிலும் தமிழ்நாட்டில் கோடை மழை பொழிவையும் கூடுதல் கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. பின்மழையா இருக்கும். அதாவது பிப்ரவரி மார்ச்ல அதிக வெயில் இருக்கும், பிப்ரவரி மார்ச்ல அதிக வெயில் இருக்கும், பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 15க்கு மேல மே மாதத்துல மழை இருக்கும். ஏப்ரல் இறுதி, ஏப்ரல் 30க்கு மேல, மே ஒட்டுமொத்த மே, அதுல எனக்கு மே 15 தேதிக்கு மேல அதிக மழை இருக்கு. 2027 இருக்கு. முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கவும் வாய்ப்பு இருக்கு. இவையெல்லாம் எப்ப தீர்மானிக்க முடியும்? ஜனவரி மாதம் உறுதிப்பட நாம உறுதிப்படுத்திடலாம். அதை இப்போ வரைக்கும் வடகிழக்கும் தென்மேற்கும் சாதகமா இருக்கு. 2027 கோடை வெப்பம் கொஞ்சம் கூடுதலாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கோடை மழை பின்மழை வலுவாக கொடுக்கவும் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கவும் வாய்ப்பு இருக்கு. சரி, எல்னினோ விலகுமா சார்? அடுத்த வருஷம் சூப்பர் எல்னினோவா இருக்குமா? நீங்க அதை கவலையே படாதீங்க. எல்னினோ அமெரிக்கா பக்கம் இருக்க போகுது. அதில் ஒரு பக்கம் அது இருந்தாலும் நம்முடைய கடல் வெப்பம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணுமே தவிர ஒற்றை எல்னினோ ஒற்றை சூப்பர் எல்னினோ வச்சு நாம தீர்மானிக்க கூடாது. புரியுதுங்களா? ஆகவே அங்கே வெப்பம் அதிகமா இருந்தா அமெரிக்காவுக்கு அதிக மழை பொழிவை கொடுக்க போகுது, அமெரிக்காவுக்கு புயல்களை கொடுக்க போகுது. அதே அளவுல வெப்பம் இங்க ஆசிய பக்கம் இருந்தால், அதாவது ஆசிய பக்கத்துல நம்ம இந்திய பெருங்கடல இருந்தா அது எல்னினோவை நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. நம்முடைய இந்திய பெருங்கடல் ஐஓடியை மட்டும்தான் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்திய பெருங்கடல் வெப்பத்தை மட்டும்தான் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில பருவமழை அடுத்த ஆண்டு 2027 தென்மேற்கு சிறப்பாகத்தான் தெரியுது, 2027 வடகிழக்கும் சிறப்பாகத்தான் தெரியுது. ஆகவே நீங்கள் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ள தேவையில்லை. எல்னினோ ஒற்றை சூப்பர் எல்னினோ என்கின்ற வார்த்தையை வைத்துக்கொண்டு இந்திய பருவமழையை பாதிக்கும், இந்தியாவில் பருவமழை குறைவாக இருக்கும், வறட்சி ஏற்படும் என்கின்ற ஒரு அதாவது ஒற்றையை வைத்து குழப்பிக்கொண்டு மனவேதனைப்பட வேண்டாம். பொறுத்திருங்கள், புரிய வரும், நிம்மதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், மாற்றங்கள் வரும். நம்பிக்கையுடன் இருங்கள், இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.